சேலம் மேச்சேரியில் விவசாயிகள் சங்கம் சார்பாக நடைபெறும் பாராட்டு விழாவில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசி வருகிறார். அதனை காணலாம். எனக்கு முன்னாலே பேசியவர் கூட குறிப்பிட்டார், குடிமராமத்து திட்டம். நான் ஒரு விவசாயம் இருக்கின்ற காரணத்தினாலே பல ஆண்டுகளாக ஏரி குளம் குட்டையெல்லாம் தூர் வாராமல் இருந்தது. அதனால் பெய்கின்ற மழை நீர் ஓரளவு தான் தேங்க முடியுது, மற்றெல்லாம் உபரி நீராக வெளியேறி விடுகிறது. ஆகவே பல ஆண்டு காலமாக தூர் வாராமல் இருந்த ஏரி எல்லாம் கணக்கிட்டோம். பொதுப்பணித்துறையின் சார்பாக 14,000 ஏரிகள் தமிழகத்திலே இருக்கின்றன. உள்ளாட்சி துறையின் மூலமாக 26,000 ஏரி குளம் குட்டை ஊராட்சி ஒன்றியத்தின் கீழ் வருகிறது. இத்தனை ஏரிகளும் தூர்வார வேண்டும் என்று கணக்கிடப்பட்டு குடிமராமத்து திட்டம் என்ற அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்து முதல் கட்டமாக அதிமுக ஆட்சி இருக்கின்ற வரைக்கும் சுமார் 6,211 ஏரிகள் இந்த திட்டத்தின் வாயிலாக எடுத்துக்கொள்ளப்பட்டு முழுக்க விவசாய பங்களிப்போடு குடிமராமத்து திட்டத்தை நிறைவேற்றினோம். இந்த குடிமராமத்து திட்டத்திலே விவசாயிகள் தங்களுடைய நிலத்திற்கு தேவையான வண்டல் மண்ணை அங்கங்கே இருக்கின்ற ஏரிகள் மூலம் அள்ளி அவருடைய நிலத்திற்கு இயற்கை உரமாக பயன்படுத்திக் கொள்ளலாம். விலையில்லாமல் அந்த வண்டல் மண்ணை கொடுத்தோம். இதனால் விவசாயிகள் பயனடைந்தார்கள். ஒருபுறம் இந்த குடிமராமத்து திட்டத்தின் மூலமாக ஏரி ஆழமாகின்றது, மறுபுறம் விவசாயியுடைய நிலம் பக்குவப்படுகிறது. ஆகவே இந்த ஏரி வண்டல் மண்ணை விவசாயியுடைய நிலத்திற்கு பயன்படுத்துகின்ற பொழுது நல்ல விளைச்சலை விவசாயிகள் பெற்றார்கள். இன்றைக்கு எனக்கு முன்னாலே பேசியில் குறிப்பிட்டதை போல மேட்டூர் அணை கட்டி நான் இருக்கின்ற போது 84 ஆண்டு காலம் இருந்தது. 84 ஆண்டு காலமாக தூர் வாரவில்லை. இங்க இருக்கின்ற விவசாய பெருடைய மக்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கை வச்சாங்க, மேட்டூர் அணையிலிருந்து வண்டல் மண்ணை அள்ளிக்கொள்வதற்கு நீங்கள் அனுமதி கொடுக்க வேண்டும் என்று. அவருடைய கோரிக்கை ஏற்று அனுமதி கொடுத்தோம். நாள் ஒன்றுக்கு சுமார் 3000 லாரிகள் மூலமாக மேட்டூர் அணையிலிருந்து வண்டல் மண் அள்ளி சென்றார்கள், இலவசமாக அள்ளி சென்றார்கள். ஒரு 5 நாட்களுக்கு முன்பு பத்திரிகையில் பார்த்தேன், இந்த மேட்டூர் அணை இன்னும் தமிழகத்தில் பல அணைகள் இருக்கின்ற வண்டல் மண்ணை அள்ளுவதற்கு டெண்டர் விடுறாங்க. டெண்டர் விட்டா டெண்டர் எடுத்தவங்க இந்த வண்டல் மண் விவசாயம் அள்ளிக்கிட்ட பொழுது அவரிடத்திலே பணம் வசூல் செய்வாங்கல்ல. இவெல்லாம் விவசாயிக்கு நன்மை செய்கின்ற அரசாங்கமா? சிந்திச்சு பாருங்க. 4 நாளுக்கு முன்பு மொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கின்ற பல்வேறு அணைகளில் இருந்து சுமார் 900 கோடி அரசுக்கு வருமானம் வரும் என்று செய்தித்தாளை பார்த்தோம். ஆகவே விவசாயிகளை பற்றி கவலைப்படல, அரசாங்கத்துக்கு என்ன வருமானம் வரும் என்றுதான் இந்த அரசாங்கம் எதிர்பார்க்கின்றது. அரசாங்கத்துக்கு வருமானம் வருதோ இல்லையோ, இவருடைய கஜானாவுக்கு வருமானம் வரும். டெண்டர் விட்டா தானே கமிஷன் கிடைக்கும். நாங்கள் அப்படி பார்க்கவில்லை. சுமார் குடிமராமத்து திட்டத்திற்காக 1417 கோடி நிதி ஒதுக்கீடு செய்து முழுக்க விவசாய பங்களிப்போடு இந்த குடிமராமத்து திட்டத்தை நிறைவேற்றப்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஒரு விவசாயி முதலமைச்சர் இருந்த காரணத்தினாலே இப்படி பார்த்து எதெல்லாம் விவசாயிகளுக்கு நன்மை கிடைக்கும், எந்தெந்த வகையிலே விவசாயிக்கு நன்மை செய்ய முடியும், அதையெல்லாம் பார்த்து செயல்படுத்தி கொடுத்த ஒரே அரசாங்கம் அம்மாவுடைய அரசாங்கம். ஸ்டாலின் ஏதோ பேசிக் கொண்டிருக்கின்றார், சிந்தித்து பார்க்க வேண்டும். டெல்டா மாவட்டம் பொன் விளைகின்ற பூமி, நமக்கு ஜீவநதி காவிரி நதிநீர். இந்த காவிரி நதிநீர் மூலமாகத்தான் டெல்டா மாவட்டத்தில் இருக்கின்ற விவசாயிகள் அதிகமான நெல்லை விளைவித்து நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கின்ற மக்களுக்கும் மற்ற வெளி மாநிலத்தில் இருக்கின்ற மக்களுக்கும் அந்த நெல்லை விநியோகம் செய்கின்றார்கள். அங்கே அந்த டெல்டா மாவட்டம் பாலைவனமாகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. திமுக ஆட்சியிலே திரு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் அந்த திட்டத்திற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டவர் திரு ஸ்டாலின். நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில்
பல்வேறு விவசாய அமைப்புகள் போராட்டம் நடத்தினாங்க. ஹைட்ரோ கார்பன், மீத்தேன் போன்ற திட்டத்திற்கு எங்களுடைய சொந்த நிலத்தை அரசு எடுக்கக்கூடாது. தொடர்ந்து போராட்டம். அங்க இருக்கின்ற டெல்டா மாவட்டத்தில் இருக்கின்ற அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், விவசாய குடிமக்கள் என்னை சந்தித்து இதற்கு ஒரு தீர்வு காணுங்கள் என்று சொன்னார்கள். நான் ஒரு விவசாயி இருந்த காரணத்தினாலே, அந்த விவசாயிகள் படுகின்ற துன்பத்தை நான் உணர்ந்த காரணத்தினாலே, சேலம் மேச்சேரியில் விவசாயிகள் சங்கம் சார்பாக நடைபெறும் பாராட்டு விழாவில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டு பல கருத்துக்களை தெரிவித்தார். அதில் குறிப்பாக விவசாயிகளுக்கு திமுக அரசு எந்த நன்மையும் செய்யவில்லை என்ற கருத்தையும் தெரிவித்தார். அந்த நேரடி காட்சிகளை நாம் பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.